வணக்கம் தமிழ் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு பக்கம் எல்லா விசேஷத்துலையும் செய்யக்கூடிய பாரம்பரியமான இனிப்பு பண்டம் உக்காரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை உக்காரு, உக்காரை, உக்ரான்னு பலவிதமா ஒரு பக்கம் கூப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் ரவை, 1 கப் வெல்லம் இதை இடிச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 2 டீஸ்பூன் நெய், உடைச்ச முந்திரி பீஸ் 10, 3 ஏலக்காயை நச்சு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் துருவின தேங்காய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அவ்வளோதான். இப்போ ஒரு பேன்ல பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான சூட்ல இந்த பாசிப்பருப்பை பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது வறுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்க, பாசிப்பருப்பு பொன்னிறம் ஆயிருக்கு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ப்ரெஷர் குக்கர்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு 2 கப் தண்ணி சேர்த்து இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாசிப்பருப்பையும் தண்ணியையும் நான் தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியை நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஏலக்காயையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி பொன்னிறமாயாச்சு. நம்ம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டு வெல்லம் நல்லா கரையட்டும், அது வரைக்கும் விடுங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் விட்டா மட்டும் போதும், நமக்கு பாகு காய்ச்ச தேவையில்லை. பாருங்க, கொதியும் வந்துருச்சு, வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1 இருந்து 2 நிமிஷம் ரவையை நல்லா இதில் வறுத்துக்கலாம் நம்ம நெய்லையே. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயையும் சேர்த்து ரவையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 15 இருந்து 20 செகண்ட் இது இருந்தா போதும். 3 நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது ரவை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வைக்கணும். கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ரவை கட்டிப்பட்டுரும். ரவை நல்லா வெந்திருக்கு, பேனுக்கு ஒட்டாம வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரியையும் ஏலக்காயையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 1 நிமிஷம் வைக்கணும். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நல்லா நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கப்புறம் நீங்க மூடி போட தேவையில்லை. ஓப்பன்லேயே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை அடுப்பில் வச்சா போதும். தண்ணி வத்த கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நெய்யும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. உக்காரும் பேனுக்கு ஒட்டாம வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உக்காரை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த இனிப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.